தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யலாம் சார். பெண்களுக்கு எதிராக யார் இப்படிப்பட்ட தவறான செயலில் ஈடுபட்டாலும் 30 ஆண்டுகளில் ஆயுள் தண்டனையாகட்டும், அவர்கள் 100 ஆண்டுகள் சிறையாகட்டும் கொடுக்கப்பட வேண்டும். மீண்டும் காவல்துறை நியாயமாக விசாரித்து பெண்களுக்கு எதிராக யார் இப்படிப்பட்ட பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டாலும் அவர்களை நடவடிக்கை எடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் நிரூபித்து தண்டனை பெற்றுத் தருவோம் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். இதை வரவேற்கிறோம். இந்த தண்டனை கருத்தை பதிவு செய்தமைக்காக நன்றி சார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான பார்வையை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள். மேம் வணக்கம் மேம். தற்போது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்றும் அவருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யலாம் மேம். இல்ல, இந்த தீர்ப்பு ஃபர்ஸ்ட் இது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய போராட்டத்திற்கு ஒரு விரைவாக நியாயம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஒரு ஆறுதலாகவும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கு. ஏன்னா டிசம்பர் 25ஆம் தேதி தான் குற்றவாளி ஞானசேகரனை காவல்துறை கைது செஞ்சாங்க. இன்னைக்கு ஜூன் 2 ஏறக்குறைய ஒரு போன வாரமே குற்றவாளிங்கிற தீர்ப்பு வந்துருச்சு. இன்னைக்கு குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்திருக்கு. 30 ஆண்டு காலம் ஒரு குறையில்லாத ஆயுள் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு காவல்துறையும் சரி நீதிமன்றமும் சரி இந்த வழக்குல ஒரு பாராட்டக்கூடிய அளவுல விரைவா செயல்பட்டு நீதி வழங்கியிருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதுல ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும்னா, இது ஒரு பொதுவா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள்ல பாதிக்கப்படுற பெண்கள் அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழல், அதை சொன்னாலும் பாதிக்கப்பட்ட பெண்களையே ஒரு குற்றவாளி போல பாக்குற ஒரு சமூக சூழல், குற்றவாளி போல நடத்துகிற ஒரு அதிகார சூழல்லாம் நம்ம இருக்கிற ஒரு சூழல்ல பொள்ளாச்சியிலேயே நம்ம பார்த்தோம். பாதிக்கப்பட்ட பெண்ணு போய் புகார் கொடுத்த உடனே ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணை பேர் சொல்லி ஊடகவியலாளர் சந்திப்புல சொன்னாரு. அது ஏறக்குறைய மிரட்டுறதா, இனிமே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே கதிதான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி மிகுந்த சூழல்ல இந்த பெண்ணும் அவர்களுடைய குடும்பமும் துணிச்சலோடு நின்று ஒரு போராட்டத்தை ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற மன உறுதியோட போராடி இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு நான் தலை வணங்குகிறேன். இந்த தீர்ப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல ஈடுபட்டுட்டு என்ன பெண்களுக்கு எதிராக என்ன வேணாலும் செஞ்சுட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற குற்றவாளிகளுக்கு இது ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நன்றி மேம். நன்றி. இணைப்பில் கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி மேம்.